7ஆம் வீட்ல கேது அப்படின்றது கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன் தான். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆறதெல்லாம் இந்த 7ஆம் வீட்ல கேது இருக்கும்போது. எதுவுமே உடம்புல ஒட்டாம இருக்கிறதும் இந்த 7ஆம் வீட்டு கேதுல இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா நித்திய பிரீத்தி பண்ணிக்கிறது தான் ரொம்ப சிறப்ப குடுக்கும். நித்திய பிரீத்தி அப்படின்றது என்னன்னா, நீங்க டெய்லி மார்னிங் டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபுட் அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாமே தட்டுல பரிமாறுனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல பச்சரிசி, இன்னொரு எம்ப்டி பாத்திரம் வச்சுக்கிட்டு, டே 1 ஸ்டார்ட் பண்றது சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிடி அரிசி எடுத்துட்டு, நீங்க உங்க மனசார மனசுன்ற இடத்துல நெஞ்சில வச்சுட்டு, மனசார ஒரு 8 தடவ பிரீத் இன், பிரீத் அவுட் நல்ல டீப் பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணிட்டு, இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சங்கடஹர சதுர்த்தி வரும்போது, அதுல வெல்லமும், நெய்யும் சேர்த்து நீங்க சக்கரை பொங்கல் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க மினிமம் 7 பேருக்காவது நீங்க தானம் பண்ணிட்டு வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த 7ஆம் வீட்டு கேதுனால வரக்கூடிய பிரச்சனைய இவங்களே ஹேண்டில் பண்ற அளவுக்கு அந்த பொறுமைய கொண்டு வந்துரும். அப்ப ஈஸியா லைஃப்ப வின் பண்ணி கொண்டு வந்துரலாம்.